எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். கழுத்து வலிகள் குறித்து முக்கியமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. அதாவது ஒரு 25 வயது பெண், ரியல் கேஸ், ஓகேங்களா? அவங்களுக்கு கழுத்து வலியோடு சேர்ந்து கழுத்து ஒரு பக்கமாக இப்படி திரும்பிக்கிறது. இந்த கழுத்து ஒரு பக்கமாக ஒரு அட்டாக் மாதிரி அப்படி இறுக்கிக்குது. கழுத்து தசைகள்லாம் இறுக்கமாக இருக்குது, வலி வருது, தலைவலிகள், கழுத்து வலி, தோள்பட்டை வலி. இந்த சிம்டமோடு தான் இந்த பேஷண்ட் 25 வயசு பொண்ணு வராங்க. பேசிக்கலாக இவங்களுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு அட்டாக் வந்திருக்கு. அடிக்கடி கழுத்து ஒரு பக்கமாக திருப்புறது, டார்டிகாலிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். டார்டிகாலிஸ் சில பேருக்கு பிறக்கும் போதே வரும். அப்படி கிடையாது. இவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக தான் வந்திருக்கு. இந்த லாஸ்ட்டு 2-3 வருஷமாக தான் இந்த மாதிரி இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அட்டாக்ஸ் அதிகமாக வந்திருக்கு. அப்போ சில ஃபிசிக்கல் தெரப்பி இதெல்லாம் கொடுத்து, ஃபிசியோதெரப்பிலாம் கொடுத்து சரி பண்ணியிருக்காங்க. ஆனால் திருப்பி அதே மாதிரி வந்திருக்கு. ஸோ என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, பொதுவாக இவங்களோட ஹெட்டோட பொசிஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபார்வேர்டு பெண்ட், இந்த மாதிரி ஃபார்வேர்டு டில்ட் இருக்குது. இயற்கையாகவே நேச்சுரலாகவே இந்த ஃபார்வேர்டு டில்ட் இருக்குது. இதை நம்மளால் பார்க்க முடியுது. கடந்த 6 மாத அளவில் இது ரொம்ப அதிகமாக இருக்குது. இவங்களுக்கு அந்த கழுத்து வலியும், இந்த கழுத்து ஒரு பக்கமாக திரும்புறதும். அப்படி திரும்பும்போது ஒரு 10க்கு 7 அளவுக்கு வலி இருக்குது. பெயின் ஸ்கோர் அப்படிங்கிறது 10க்கு 7 இருக்குன்னு வைங்களேன். மேலும் அவங்களுக்கு அந்த மாதிரி கழுத்து ஒரு பக்கமாக திரும்பும்போது அது வலது பக்கம் தான் அதிகமான வலியை கொடுக்குது. வலது பக்கம், வலது கை வரைக்குமே இது கீழே பரவுது. இந்த வலி வலது கை விரல்கள் வலிக்கும் பரவுது. மேலும் இடது பக்கம் தோள்பட்டைக்கு பின்னாடி ட்ரபீசியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரபீசியஸ் ஏரியாலாம் ஒரே மரத்து போன மாதிரி ஆயிடுது. ஸோ இதுதான் ப்ரெசன்டேஷன். இது என்ன டாக்டர் புதுசாக ஒரு ப்ரெசன்டேஷன், கழுத்து ஒரு பக்கமாக திரும்பினாப்புல வலியோட அடிக்கடி இந்த மாதிரி வர்றது அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஹிஸ்ட்ரி இன்னும் ஃபர்தராக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும்போது இவங்க கடந்த 6 மாத அளவில் அதிகமாக மொபைல் ஃபோன் அல்லது லேப்டாப் இதை பயன்படுத்தக்கூடிய தேவை இருக்குது. இதே மாதிரி தான் இன்னொரு பேஷண்ட்டும் இருக்கிறாங்க. அவங்க யூடியூபர். இந்த யூடியூபருமே கடந்த 3 வருஷமாக அதிகமாக இந்த லேப்டாப் மொபைலில் ஒர்க் பண்ணுறதுனால அவங்க அந்த மொபைல் ஸ்க்ரீனை அதிகமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அதுலேயே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ ஒர்க் பண்ணும்போது அவங்க ஒர்க்கிங் இப்படி தலையை குனிஞ்சு ஒர்க் பண்ணுறாங்க. இந்த ஃபார்வேர்டு டில்ட் அப்படிங்கிறது ரொம்ப நேரம் இதை அப்படியே மெயின்டைன் வேறு பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்வேர்டு டில்ட்டில் நம்ம தலையை குனிஞ்சிக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நாள் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா நம்ம கழுத்து தசைகள்லாம் இறுகிக்குது. இதனால் உங்களுக்கு அந்த கழுத்து வலி, தலைவலி, தோள்பட்டை வலி இன்னும் அதிகமாக ஆக சில சமயம் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், நம்மளோட இயற்கையாக இருக்கக்கூடிய நம்ம சர்வைக்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வளைவு நேராகி அந்த பெண்டு அதிகமாகி, இந்த பெண்டு அதிகமாகிறதுனால உங்களுக்கு சர்வைக்கல் டிஸ்க் கம்ப்ரெஷன் உருவாகுது. டிஸ்க் கம்ப்ரெஷன்னால உங்களுக்கு வலது கை, இது குறிப்பாக படுத்து தூங்கும்போது இரவு நேரத்துலலாம் மிக அதிகமான வலி, தோள்பட்டை வலி, கழுத்து வலிகள், தலைவலிகளை ஃபீல் பண்ண முடியும். அது கீழே நம்ம கை விரல் வலிக்கும் பரவற மாதிரி இருக்கும். இந்த கண்டிஷனுக்கு பேர் டெக்ஸ்ட் நெக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக இதை அப்படியே விட்டுறக்கூடாதுங்க. இதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கரெக்டான ஸ்ட்ரெச்சஸ் தான் இங்கே முக்கியம். தொடர்ந்து இந்த பெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெண்டு 90 டிகிரி ஆங்கிளில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதாவது எந்நேரமும் இப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பேஷண்ட்டுக்கு எஜுகேஷன் கொடுக்குறோம். இப்படி ஒர்க் பண்ணுங்கள். அதாவது டேபிள் வச்சுக்கோங்க. டேபிளில் உங்களோட லெவலுக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் ஸ்லைட்டாக கீழே இருந்தால் இதுதான் கரெக்டான லெவல். நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு, இல்லை பார்க்குறதுக்கு, டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கோ, சாஃப்ட்வேர் எடிட் பண்ணுறதுக்கோ எதுக்காக இருந்தாலும் அந்த பொசிஷன் தான் நம்மளுக்கு முக்கியம். 90 டிகிரி பொசிஷன். அதே மாதிரி தொடர்ந்து குனிஞ்சிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த மாதிரி பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தலாம். சில பேருக்கு தோளில் பேக் மாட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு பக்கமாக மாட்டிக்கிட்டே இருப்பாங்க, நாள் பூரா மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே இதே மாதிரி தான். ஏன்னா இந்த இதய வலிகள் மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் இதயம் இடது பக்கம் வலிக்கும், இடது ஜா இங்கெல்லாம் வலிக்கும், அப்புறம் இடது சுண்டவரல் வலிக்கும் பரவும். பொதுவாக இதயத்திலேருந்து வரக்கூடிய வலிங்கிறது இந்த மாதிரி. அதே மாதிரி வலது பக்கம் வலி வரும். அதுக்கு காரணம் டெக்ஸ்ட் நெக் சிண்ட்ரோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் உலகத்தில் இதான் ஒரு பெரிய பிரச்சனை. இதை தவிர்க்கிறதுக்கான வழிமுறைகள் மெயினாக நம்மளோட போஸ்டர் கரெக்ஷன் தான். நம்ம தொடர்ந்து உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடாது, எந்திரிச்சு நடக்கணும். இன்னொன்று நம்மளோட பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளோட தோள்பட்டைகளை ஃபஸ்ட்டு விரிவடைய செய்யணும். விரிவடைய செஞ்சு நம்ம சின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சின் டக் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சின்ன நம்ம கை விரல் வச்சு, இப்போ பாருங்கள் டபுள் சின்னு இதுக்கு பேர். 2 சின் மாதிரி தெரியுதா, 2 தாடை மாதிரி தெரியுதா, இதான் டபுள் சின். இந்த டபுள் சின் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 செகண்ட் ஹோல்டு பண்ணணும், திருப்பி முன்னாடி கொண்டு வரணும், திருப்பி டபுள் சின். இதே மாதிரி அப்புறம் ஷோல்டர் ரொட்டேஷன். நம்ம ஃப்ரண்ட்டு, பேக்கு, இந்த மாதிரி ஷோல்டர் ரொட்டேஷன் பண்ணுறது ரொம்ப எஃபெக்டிவான எக்ஸசைஸு. நம்மளுக்கு இந்த
டெக்ஸ்ட் நெக் சிண்ட்ரோம் சர்வைக்கல் கம்ப்ரெஷன் ஆகிறத தடுக்கிறதுல. அடுத்து நான் நிறைய எக்ஸசைசஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த எக்ஸசைசஸில் ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் வந்து ஷோல்டர் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஷோல்டர் ரொட்டேஷன் வந்து எக்ஸ்டர்னல் ஷோல்டர் ரொட்டேஷன். நம்ம கைகள் இந்த மாதிரி வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ இப்படி வச்சுருக்கோங்களா, இப்போ இந்த பேண்டை வச்சு வெளியே இழுக்கிறோம். ஸோ இதுதான் எக்ஸ்டர்னல் ஷோல்டர் ரொட்டேஷன். ஸோ இப்படி வெளியே இழுக்கும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல பயிற்சிங்க இது. இந்த மாதிரி ஒரு 10 டைம் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம ஷோல்டர்ஸ்லாம் நல்லா விரிவடையுது. இந்த இடத்துல இறுக்கம் டைட்னஸ் குறையுது. அடுத்த சிம்பிளான பயிற்சி வந்து நம்ம சுவர் பக்கமாக நின்றுக்கிட்டு இதை 90 டிகிரி ஆங்கிளில் கைகளை வச்சுக்கிட்டு அப்படியே கைகளை சுவரோடு ஒட்டி நம்ம கைகளை இப்படி கொண்டு வருவாங்க. ஸோ ஜாயின் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த வால் ஸ்ட்ரெச்சு அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பண்ணணும். ஸோ நம்ம கை வந்து சுவரை ஒட்டியே இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் இந்த வால் ஸ்ட்ரெச் கரெக்டாக பண்ணுறோன்னு அர்த்தம். இந்த வால் ஸ்ட்ரெச் பண்ணும்போது நம்ம கழுத்து தசைகள் ரிலாக்ஸ் ஆகுது, ஷோல்டர் பக்கம் ரிலாக்ஸ் ஆகுது. கண்டிப்பாங்க எவ்ரிடே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ்ஸு, எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரெச்சஸ்ஸு, ஷோல்டர் ரொட்டேஷன், வால் ஸ்ட்ரெச்சு, ஸோ இது எல்லாமே வந்து தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். போஸ்டர் எப்பவுமே மெயின்டைன் பண்ணணும். நம்ம தோள்பட்டையை விரிவடைய செஞ்சு சின்டக் இந்த மாதிரி உள்ளே கொண்டு வருது அப்படிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவான சூப்பரான எக்ஸசைஸு. இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி நம்ம பாஸ்டர், நம்மளோட உடலோட வாகு பொசிஷனை கரெக்ஷன் பண்ணுறதன் மூலமாக இந்த டெக்ஸ்ட் நெக் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் டோட்டலாக ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஆனால் இதை கண்டுக்காமல் எல்லாருமே இப்படியே உட்காந்து குனிஞ்சிக்கிட்டே நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நாளடைவில் அது பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஆங்கிள் என்ன எக்ஸசைஸ் இன்றைக்கான சூழ்நிலையில் இதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா மொபைல் பார்க்காம யாருமே இல்லை. ஸோ அப்போது உங்களே அறியாமல் உங்களுக்கு டெக்ஸ்ட் நெக் சிண்ட்ரோம் இருக்கலாம். குறிப்பாக அதிகமாக வலது பக்கம் இது அதிகமாக பார்க்க முடியுது. இடது பக்கமும் வரலாம் அதே சமயம். இதனால் வலது பக்கம் மட்டும்தான் இருக்குன்னு இதுக்கு அர்த்தம் கிடையாது. ஏன்னா நம்ம ரைட் ஹேண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால, ரைட் ஹேண்டில் டிவைஸை பிடிச்சிருக்கிறதுனால நமக்கு ரைட் சைடு ப்ராப்ளம் அதிகமாக வருது. இதே நம்ம லெஃப்ட் ஹேண்டராக இருந்தால் லெஃப்ட் சைடு டிவைஸ் பிடிச்சிருக்கோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு ப்ராப்ளம் வரலாம். லெஃப்ட் சைடு அதிகமாக குறிஞ்சு பார்த்துட்டு இருப்போம். அப்போ எக்ஸாக்டாக ப்ராப்ளம் ஆப்போசிட் சைடில் வரலாமே தவிர இதுதான் ப்ரெசன்டேஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தலைவலிகள், கழுத்து வலி, ஷோல்டர் பெயின், சம்டைம்ஸ் அந்த வலி கைகள்லையும் பரவலாம். ஸோ இது ஒரு முக்கியமான மெசேஜ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்கும் போய் சேர வேண்டிய முக்கியமான மெசேஜ். அதனால் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி மருத்துவ வீடியோக்களை டெய்லி பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.